ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க புனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இப்போ மனசுக்குள்ள சில விதைகளை விதைக்க போறோம். விதைகளா? ஆமாங்க. தோல்வியை எப்படி அணுகிறது, வாழ்க்கையில எப்படி ரிஸ்க் எடுக்கிறது, இந்த விதைகளை தான் இப்போ நாம விதைக்க போறோம். பொதுவா ஒரு நிலத்துல விதை விதைக்கிறோம்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அந்த நிலத்துல இருக்கக்கூடிய அந்த வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு நிலத்துல ஏர் உழுதுட்டு அதுக்கப்புறமா விதைகளை போடுவோம். கரெக்டா? அதே மாதிரி இப்ப நம்ம மனசுக்குள்ள நிறைய தவறான எண்ணங்கள் இருக்கு. எதை பத்தினா இந்த தோல்வி அடைறத பத்தியும் ரிஸ்க் எடுக்கிறத பத்தியும் தான். இந்த தவறான எண்ணங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு மனசுக்குள்ள நல்ல விதைகளா விதைக்க போறோம். சரி, இப்ப தோல்வியை பத்தி நம்மளோட மனசுக்குள்ள ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்போம். அது என்ன தெரியுமா? தோல்வியா? ஐயோ, அது எனக்கு வேண்டாம். தோல்வி அடைஞ்சிட்டோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாரும் ஏளனமா பேசுவாங்க, சிரிப்பாங்க, நம்ம நிறைய இழந்து போயிடுவோம். அந்த இழப்புல இருந்து மீண்டு வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம்பா. அந்த தோல்வியே எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படியே மீறி தோல்வி வந்துருச்சுன்னா ரொம்ப இடிஞ்சு போய் உட்கார்ந்துடுறோம். சரி, இப்ப இந்த தோல்வியை பத்தின தவறான எண்ணங்களை தூக்கி போட்டுருங்க. அப்ப தோல்வியை எப்படி நேர்மறையா அணுகிறது? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க தெரியுமா? தோத்து போயிட்டா எதனால தோத்து போயிட்டோம், அதுக்கு என்ன காரணம், அதை ஃபர்ஸ்ட் யோசிக்கிறீங்களா? அதை ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். அதுக்கப்புறமா இந்த தோல்வி இருக்குல்ல, அது நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருப்போம். அது என்ன பாடம், அதை தெரிஞ்சுக்கணும். இந்த பாடத்தை அடுத்து நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படி அந்த பாடத்தை நம்ம வாழ்க்கையில மறுபடியும் நம்ம அப்ளை பண்ணி ஒரு வெற்றியா அடையணும். ஸோ இப்படிதான் இந்த தோல்வியை நம்ம அணுகணும்னு சொல்றாங்க. அதாவது நம்ம வெற்றிக்கு ஒரு வாய்ப்பா தான் நம்ம தோல்வியை பார்க்கணுமா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பார்க்குற எல்லா பொருட்களுமே பல முறை தோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறமா வெற்றி அடைஞ்ச பொருட்கள் தான். எடுத்த உடனே எதுவுமே ஈஸியா ஜெயிச்சில்லைங்க. எல்லாமே தோத்து போனதுக்கு அப்புறமா தான் நடந்திருக்கு. சில பேர் என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து முயற்சி பண்றாங்க, ஜெயிச்சிடுறாங்க. சில பேர் தோல்வி அடைஞ்ச உடனே ஓடி போயிடுறாங்க, தோத்து போயிடுறாங்க. இப்போ ஒரு கதை சொல்வாங்க. நிலத்தை ஒருத்தன் புதையல் எடுக்கிறதுக்காக தோண்டிக்கிட்டே இருந்தானா. கொஞ்ச நேரம் தோண்டிட்டு பாதியில விட்டுட்டு போயிட்டான். ஏன்னா வெறுத்து போயிட்டான், புதையலே கிடைக்கலையேடா அப்படின்ட்டு. அடுத்த ஒருத்தவன் வரான், கொஞ்ச தூரம் தான் தோண்டி இருப்பான், புதையல் அவனுக்கு கிடைச்சு போயிடுச்சு. இதுதாங்க நம்ம நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணணும், முயற்சி பண்ணணும், அப்பதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். பாதிலேயே நம்ம வெறுத்து ஓடிட்டு தோத்து போயிட்டோம்னு சொல்றதுல எந்த ஒரு பயனுமே இல்லைங்க. தோல்வியை நீங்க ஒரு வெற்றிக்கான வாய்ப்பா தான் பார்க்கணும். அடுத்த கான்செப்ட், ரிஸ்க் எடுக்கிறது எப்படி அப்படின்னு. நீங்க ஒரு சாதாரண மனுஷன்தான். உங்களோட ஆசை, கனவு இதெல்லாம் உள்ளார இருக்கட்டும். அதுக்காகலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிறத அப்படியே வச்சு வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கைய முழுமையா வாழாதவங்க தான். ஆனா ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு தன்னோட ஆசைகளுக்காகவும் கனவுகளுக்காகவும் யார் போராடுறாங்களோ அவங்க தான் முழுமையான வாழ்க்கைய வாழ்ந்தவங்க. அதாவது நமக்குள்ள ஆசை, கனவு, இலக்கு இது எல்லாமே இருக்குமா, ஆனா அதை நிறைவேற்றி பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு கஷ்டம். ஐயோ, ரிஸ்க் எடுத்து தான் இதெல்லாம் செய்யணுமே அப்படின்னு. அப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகும். ஆனா ஆசைக்கும் கனவுக்காகவும் போராடி அதெல்லாம் கையில கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு சந்தோஷம், ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா? அப்போ செம்ம ஃபீலாக இருக்கும். அப்போ அதுக்கு ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் உயர முடியும். நம்ம லைஃபுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவை எப்பவுமே நம்ம ஹை லெவலில் வச்சுக்கணும். லைஃபோட வேல்யூ ஹையாக இருக்கணும்னா அதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். சாதாரணமாக நம்மளோட ஆசைகளையும் கனவுகளையும் பூட்டி வச்சுக்கிறதுல எந்த பயனும் கிடையாது. ரிஸ்க் எடுத்து உங்கள் ஆசை, உங்கள் கனவு இது எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க. அப்போ கிடைக்கக்கூடிய சக்ஸஸ் வேற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் இருந்து தோல்வியை பற்றியும் ரிஸ்க் எடுக்கிறத பற்றியும் ஒரு நல்ல நேர்மறையான எண்ணங்களை மனசுக்குள்ளே விதைச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் நல்ல விதைகளை மனசுக்குள்ளே விதைச்சிட்டேன் அப்படின்னு. அண்ட் இந்த வீடியோ அப்படி இருக்கு லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.